பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் நிதியமைச்சருமான பெசில் ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மாத்தறை பகுதியில் பிரவுன்ஸ் ஹில் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய 1.5 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு தென்னந்தோப்பை சட்டவிரோதமாக கொள்வனவு செய்ததாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் அவருக்கு இவ்வாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மல்வானை பகுதியில் சொகுசு இல்லம் ஒன்று தொடர்பாக அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. அதே போன்று அவர் சட்ட ரீதியாகவும் அதனை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இப்படியான சர்ச்சைகளுக்கு மத்தியில் தான் தற்போது அவருக்கு இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தென்னிலங்கையில் இந்த விடயம் தற்போது பேசு பொருளாக மாறியிருக்கிறது. யார் இந்த பெசில் ராஜபக்ச? இவருடைய செல்வாக்கு என்ன? விரிவாக பார்க்கலாம். ராஜபக்ச குடும்பத்தின் அரசியல் மூலோபாயவாதியாக பார்க்கப்பட்டவர்தான் இந்த பெசில் ராஜபக்ச. 1970களில் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்த இவர் ஆரம்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பணியாற்றினார். பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியிலும் சில காலம் இணைந்திருந்தார். ஆனால் இவருடைய உண்மையான அரசியல் எழுச்சி என்பது இவருடைய சகோதரர் மஹிந்த ராஜபக்ஷ 2005ஆம் ஆண்டு நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னரே தொடங்கியது எனலாம். ராஜபக்சக்களின் அரசாங்கத்தை பின்னணியில் இருந்து இயக்கிய முக்கிய நபராக இவர் உருவெடுத்தார். 2007ஆம் ஆண்டு தேசிய பட்டியல் மூலமாக பாராளுமன்ற உறுப்பினராக இவர் நுழைந்தார். 2010ஆம் ஆண்டு முதல் 2015ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் ராஜபக்ஷ அரசாங்கத்தில் மிக முக்கிய அமைச்சு பதவியான பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பதவியை இவர் வகித்தார். திவினகும போன்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் இந்த அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டன. அது தொடர்பாக அந்த காலப்பகுதியில் பல்வேறு விமர்சனங்களும் கூட அவர் மீது முன்வைக்கப்பட்டது. 2015ஆம் ஆண்டு ராஜபக்சக்கள் தோல்வியடைந்த பிறகு 2016இல் மொட்டு சின்னத்தை கொண்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன என்ற புதிய கட்சியை உருவாக்கி அதனை மிக குறுகிய காலத்தில் ஆட்சி பீடத்திற்கு கொண்டு வந்த பெருமை பெசில் ராஜபக்சவையே சாரும். இப்படி ராஜபக்ச குடும்பத்தில் முக்கிய அரசியல்வாதியாகவும் முக்கிய நபராகவும் மாறிய இவர் 2021ஆம் ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்தில் நிதி அமைச்சராக பதவியேற்றார். அப்படி மிக சக்தி வாய்ந்த ஒரு நபர் எதற்காக நாட்டை விட்டு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டது பார்க்கலாம். 2022ஆம் ஆண்டு நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது. எரிபொருள் தட்டுப்பாடு, மின்வெட்டு, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக வரத் தொடங்கியதால் மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த அறகலைய போராட்டம் கோட்டா கோ ஹோம் என்று மிகப்பெரிய அளவில் வியாபித்து மக்கள் ஒன்று கூடி முன்னெடுக்க தொடங்கினர். இந்த சிறப்புமிக்க அறகலைய மக்கள் போராட்டத்தின் போது நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு நிதி அமைச்சராக இருந்த பெசில் ராஜபக்சவின் தவறான நிர்வாகமே காரணம் என மக்கள் குற்றம் சாட்டினர். மக்களின் கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில் 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பெசில் ராஜபக்ச தனது நிதி அமைச்சியை ராஜினாமா செய்தார். அது மாத்திரமல்லாமல் ஜூன் மாதத்தில் தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவியையும் அவர் ராஜினாமா செய்தார். இப்படியான நிலையில் அந்த வருடம், அதாவது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நாட்டிலிருந்து அமெரிக்காவுக்கு தப்பிச் செல்வதற்கு அவர் முயன்றார். மக்களுடைய எதிர்ப்பு மற்றும் அதிகாரிகளுடைய நடவடிக்கை காரணமாக அது தற்காலிகமாக தடைப்பட்டது. என்ற போதிலும் கூட 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நீதிமன்றத்தின் அனுமதியை பெற்று அவர் அமெரிக்காவுக்கு விஜயம் மேற்கொண்டார். அதற்கு பிறகு பலமுறை அவர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட போதிலும் கூட அவருக்கு மக்கள் மத்தியில் இருந்த எதிர்ப்பு சற்றேனும் குறையவில்லை. அதன் காரணமாக இலங்கையிலிருந்து தொடர்ந்து அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்காமல் அவர் அமெரிக்காவுக்கு சென்று அங்கேயே இருந்துவிட்டார். இப்படியான நிலையில்தான் அவருக்கு எதிராக தற்போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சிராந்தி ராஜபக்ச, இப்படி ராஜபக்ச குடும்பத்தில் உள்ள பலருக்கு ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பாக பல்வேறு வழக்குகள் தொடுக்கப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வரக்கூடிய இந்த சூழலில் தான் தற்போது முன்னாள் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் இந்த விடயம் பேசு பொருளாக மாறியிருப்பதுடன் அரசியலில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. பெசில் ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா அல்லது சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிப்பாரா? பொறுத்திருந்து பார்ப்போம்.